இத நம்ம வந்து இந்த கலைஞர்களுக்கு நம்ம வந்து வாய்ப்பு குடுக்குறோம் பாருங்க. அந்தந்த கோவில் திருவிழா விழா கமிட்டி, அங்க இருக்கக்கூடிய பகுதிகள், பகுதி மக்கள் இது எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஏன் பாரம்பரியத்த நீங்க வந்து இப்படி வந்து சீர்குலைக்கிறீங்க? இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, அ உண்மையிலே பாரம்பரியமா இருக்கக்கூடிய கரகாட்ட கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இது போன்ற ஆபாசமாக செய்கைகள் செய்து கொண்டு, ஆபாசமாக நடனம் ஆடக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு தரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ண போறோம். அதே நேரத்தில புகார் அளிக்க போறோம். சமூக வலைதளம் என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒரு வலைதளம். இதில சிறுவர் பார்ப்பாங்க, பெரியவர் பார்ப்பாங்க, எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு வலைதளத்தில, இது போன்ற ஆபாசமாக நடனங்கள் போட்டு நீங்க வந்து கரகாட்ட கலைய வந்து கொச்சைப்படுத்துறீங்க. இத நம்ம பார்க்குறோம். இதில நெறைய பிரபலமான கரகாட்ட கலைஞர்கள் இருக்காங்கண்ணா. ரொம்ப ஆபாசமா ஆடக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ ரேட்டு அப்படின்ற மாரியெல்லாம் இன்னைக்கு வந்து அதிலே ஒரு போட்டி. இவங்கள புக் பண்ணணும், அவங்கள புக் பண்ணணும், இத்தன நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணணும். பாருங்க, எந்த தொழில்லயுமே ஒரு பகட்டுக்கு வந்து என்னைக்குமே ஒரு விளம்பரம் இருக்குன்ற மாரி, இந்த ஆபாசமா ஆடக்கூடியவர்களுக்கு பாருங்க எவ்வளோ ஒரு டிமாண்டுன்னு. அப்ப இந்த தொழில நம்பி பாரம்பரியமா இருக்கிறவங்களுக்கு என்ன மாரியான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு? ரொம்ப மிகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நெறையா பேரு. அதனால அந்த நலிவுற்ற கலைஞர்களுக்கு ஒழுக்கமாவும், நேர்மையாகவும், பாரம்பரியம் குறையாமல் பாதுகாக்கும் விதமாக கரகாட்டம் ஆடக்கூடிய அந்த கலைஞர்களுக்கு நம்ம மீண்டும் வாய்ப்பு குடுக்கணும். இது போன்று ஆபாசமாக ஆடக்கூடிய கலைஞர்களுக்கு, டான்சர்களுக்கு நம்ம வாய்ப்பு குடுக்கக்கூடாது. இதை பார்த்து நம்முடைய வரக்கூடிய சந்ததியே கெட்டுப்போக வாய்ப்பு இருக்கு. அவங்க ஒரு பொது இடத்துல எவ்வளோ ஒரு ஆபாசமா ஆடுறாங்க பாருங்களேன்! எந்தவித கூச்ச நாச்சம் இல்ல. ஒரு 4 சுவத்துக்குள் நடைபெறுகின்ற ஒரு சில விஷயங்களை அதில பார்க்குறப்ப அது பெண்கள் இவ்வளவு நாட்ல வந்து பெண்கள் அமைப்பு இருக்குன்றீங்க. இவ்வளவு ஒரு பப்ளிக்ல இப்படியெல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்களே! இத யாருமே கண்டிக்கிறது இல்லையா? கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லையா? எவ்வளோ பேர் இருக்கிறீங்க? இத யாரு கேள்வி கேட்பது? அதில நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நமக்கும் கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க, பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்காங்க. நம்மலாம் அப்படி செய்வோமா? ஒரு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இது போன்ற செயல்களை வருங்காலத்தில் தவிர்க்க வேண்டும். இது வந்து முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதே நேரத்தில கேட்பாங்க, நம்ம இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சா, "ஆமா இதுக்கு வந்துட்டீங்க. நாட்ல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு அத பேச மாட்றீங்க, இத பேச மாட்றீங்க, ஆபாசம் என்பது என்னைக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. மறைமுகமாக செய்ய வேண்டிய விஷயங்களை பொது இடத்தில் செய்வது அநாகரிகம். அதுவும் ஒரு சிறுவர்கள் மத்தியில், இளம்பெண்கள் மத்தியில், பெரியவர்கள் மத்தியில், பொதுவெளியில் இது போன்று ஆபாசமாக ஆடுவது, பாடுவது, இரட்டை அர்த்தங்களில் பேசுவது, இதுகளை வருங்காலத்தில் தவிர்த்துக் கொள்ள வேண்டும்.